ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. என்னோட நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ண போகிறேன். ஓகே, நம்ம சேனலில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம மேத்தமெட்டிக்கல் ரீதியாக எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ட்ரேடர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கலாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும். எனக்கு எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 25,818 அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 25,800 நான் ஸ்பாட் சார்ட்டில் பிரேக் ஈவனை வச்சுட்டு 100 பாயிண்ட் தள்ளி கீழே 25,700 காலை எடுக்கிறேன். 100 பாயிண்ட் எபோவ் தள்ளி 25,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுக்கிறேன். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் எடுக்கிறோம். இந்த ரெண்டு ப்ரீமியத்திலையுமே நம்ம 162 அண்ட் தென் 154 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லெவல் வந்து நம்ம டெய்லியுமே டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து பிஃபோர் மார்க்கெட்டும் அண்ட் தென் ரன்னிங் மார்க்கெட்லையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 25,700 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் தென் 25,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியமில் 162 அண்ட் தென் 154 அப்படிங்கிறது சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துரும். இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 700 கால் 900 புட்டு. அப்போ 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட வேல்யூ எல்லாமே புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரும். அதே மாதிரி புட்டோட வேல்யூஸ் எல்லாமே காலுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரும். அப்படி பார்க்கும்போது 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ வந்து பார்த்தீங்கன்னா 186. அப்போ அந்த 186 அப்படிங்கிறது நமக்கு எங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வரும்? புட் ஆப்ஷன் ப்ரீமியமில், அதுவும் 900 புட்டில். கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள், எக்ஸாக்டாக நமக்கு எங்கேருந்து திரும்புகிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோவுக்கு மேலேயே போகலை அப்படிங்கும் போது அந்த இடத்துல 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா? கிடையாது. சேம் அதே மாதிரி நீங்கள் 700 கால்லையும் 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட வேல்யூஸை நீங்கள் ட்ரா அப்படிங்கிறது பண்ணலாம். அப்படி நீங்கள் ட்ரா பண்ணும்போது 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 162 ரூபா. ஸோ அந்த 162 ரூபா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நமக்கு வீக் ஆகுறாங்க. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஆகலை. அதுக்கு உதாரணமும் வந்து பார்த்திங்கன்னா 700 காலோட லோவுக்கு மேலே 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது போகலை. கரெக்டுங்களா? அண்ட் இந்த கால் ஆப்ஷன் வீக் ஆனவங்க அடுத்து என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 எபோவ் போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல 162 எபோவ் போகும்போது நமக்கு சீக்ரெட் லெவல் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு மேலேயும் வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த 162 அப்படிங்கிறது 25,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஹை. அப்போ நமக்கு பேட்டர்ன் பாருங்கள், 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது 25,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஹைக்கு கீழே போயிட்டு ஹைக்கு மேலே வராங்க. இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இல்லை 25,900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோவுக்கு மேலே வர முடியல. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விஷயம் ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து தென்படுது? ஸோ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தென்படுது. கரெக்ட் இல்லையா? ஸோ நான் சொல்லக்கூடிய கருத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா லாஜிக்காக ஒரு ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நமக்கு 162க்கு மேலே போயிருக்காங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 141 அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அப்போ இந்த 141 அப்படிங்கிற ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸ்பாட் சார்ட் எங்கே போவாங்க? 25,841 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு போவாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளோட டார்கெட். 25,841 அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ கரெக்டாக பாருங்கள், இங்கிருந்து கிளம்புன மார்க்கெட்டு ஷார்ப்பாக எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம சொன்னக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த 162க்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு ஃபோக்கஸை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 66 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கலாக இன்னொரு சம்பவமும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. நம்ம இன்றைக்கி நிஃப்டி 50ல் இந்த ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரிடிக்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறது பண்ணுறேன். அப்போ மார்க்கெட் ஒரு 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 900 புட்டுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு 700 காலோட லோ வந்து 141. அப்போ அந்த 141க்கு கீழே
எனக்கு 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து போயிட்டாங்க அப்படின்னாலே இங்கே 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வின் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 25,800க்கு மேலே தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு சொல்லிடுச்சு அந்த டைமில். ஓகேங்களா, 25,800க்கு மேலே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த இடத்துல 25,841க்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் நிற்கணும் அப்படின்னா 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது எனக்கு இந்த 900 புட்டோட இன்ட்ராடே ஹை இருக்குது பார்த்தீங்களா, 192 அப்படிங்கிற ஒரு வேல்யூ, அந்த 192க்கு கீழே 700 கால் வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட்னால 25,000 இந்த ஒரு டார்கெட் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பாட் சார்ட்டில், இந்த ஒரு டார்கெட்டுக்கு கீழே சஸ்டெயின் அப்படிங்கிறது ஆக முடியும். நமக்கு இதுக்கு கீழே வந்து இதுக்கப்புறம் ஏன் சஸ்டெயின் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 700 கால் 192க்கு கீழே வந்தனால மட்டும்தான் ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு கீழே இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் இண்டிகேட்டர்லையும் தெரியாது. மேத்தமேட்டிக்கலாக நம்ம லாஜிக்காக அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு இன்னைக்கு வச்ச ஹை என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா 25,902 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ 25,900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இன்னையோட ஓப்பன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபா. இவங்க ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா 25,800 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க இவங்களோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன 84. அப்போ இவங்க 184க்கு மேலே ட்ரேட் ஆயிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தினால ஓப்பன் எபோவ் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆக முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல லாஜிக்கு 900 கால் வந்து நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க, ஓப்பன் எபோவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பட் 800 கால் ஆப்ஷன் ப்ரீமியம்ல நமக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு துளியும் கொடுக்கல அப்படின்னு நமக்கு ஆயிடுச்சு. அப்போ இதன் அடிப்படையில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 800 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 184 ரூபாயிலிருந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. அதே டைமில் நமக்கு 800 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 89 ரூபா. அந்த 89 ரூபா அப்படிங்கிறத நான் 25,900 புட்டில் நான் மார்க் பண்ணுறேன். இதை வந்து நான் ஏன் இந்த ஸ்ட்ரைக்கில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் சூஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரைக் சூஸிங் மேத் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏன் இந்த ஸ்ட்ரைக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் ஏதோ தானோன்ட்டு லைன் வந்து மார்க் பண்ண கிடையாதுங்க. அந்த இடத்துல நம்ம உண்மையாலுமே அனாலிசிஸ் பண்ணி 1:10 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. நம்ம அந்த இடத்துல பாருங்கள் 91.31 அப்படிங்கிற ஒரு பிளேஸில் 600 குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 91 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 89க்கு பக்கத்தில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த இருங்க ஏதோ கிளிச் ஆயிடுச்சு. ஓகே, அந்த 89 அப்படிங்கிறது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 91.31 அப்படிங்கிற என்னோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்களை இங்கே பை பண்ணுங்கள் இங்கே செல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை, என்னோட நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி நம்மளோட கான்செப்ட் வந்து உதவும் அப்படின்னா ஒரு ப்ரீமியத்தை லோ பாயிண்டில் ரிவர்ஸ் ஆகி ஹை பாயிண்ட்டில் நீங்கள் போய் செல் பண்ண முடியும் பை பண்ணீங்க அப்படின்னா. நீங்கள் வந்து ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹை பாயிண்டில் பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு லோ பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படிங்கிறது பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல ஒரு 5 பாயிண்ட் தான் எஸ்எல் அப்படிங்கும்போது நமக்கு பாருங்கள் 1:10 அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு கேண்டலோட லோ தான் எஸ்எல்னு வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் தான் எஸ்எல், 50 பாயிண்ட் டார்கெட் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 800 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட இன்னையோட இன்ட்ராடே லோ வந்து 900 புட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஓப்பன் எபோவ் நிற்க மாட்டான் அப்படின்ட்டு நம்ம 800 காலை வச்சு நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ இந்த 2 கன்ஃபர்மேஷனையும் வச்சு நீங்கள் லாஜிக்காக வேறு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நீங்கள் ஜென்ரலாக இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஒரு 130 பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த உச்சாணிலிருந்து இந்த பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டெக்னிக்கை விட்டுட்டு நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை போட்டுட்டோ இல்லை சம்திங் ஏதோ கண்டமேனிக்காக ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுட்டோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதையே கொண்டு வரும். புரியுதுங்களா?
ஸோ இந்த இடத்துல ஏன் 841க்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அதுவும் மேத்தமெட்டிக்கலாக தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா 700 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 192 பிலோ வரணும். ஏன் இந்த 192? இந்த 192 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் லாஜிக்காக நீங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் எந்த சைடு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சைடு உங்களுக்கு வந்து வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அண்ட் தென் இந்த இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியமுக்கு 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 25,900 கால் அப்படிங்கிற நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136 ரூபா. அதே மாதிரி 900 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 ரூபா. அப்போ இந்த இடத்துல பாருங்க 900 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இந்த இடத்துல வீக் ஆயிருக்காங்களோ ஒழிய இந்த இடத்துல நமக்கு கால் ஸ்ட்ராங் ஆயிருக்காங்களா? 900 புட்டு தான் காலோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்திருக்கு. புட் ஆப்ஷன் 900 புட்டு வந்து காலோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்திருக்கு. கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போயிருக்கா? கிடையாது. அப்போ இந்த இடத்துல புட்டு தான் வீக் ஆயிருக்காங்க, கால் ஸ்ட்ராங் ஆகலை. அப்போ வீக்கானவங்க ஸ்ட்ராங் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் இன்னைக்கு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சாயந்தரமாக ஒரு 91லேருந்து ஒரு 150 போயிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். வீக்காக இருக்கவங்க ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் நடக்கிறதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம மேத்தமேட்டிக்கலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன் நம்ம இவ்வளோ டைம் மேத்தமெட்டிக்கல் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பேர் மார்க்கெட்டில் அனலைசிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்க எஃபோர்ட் அப்படிங்கிறது போடுறாங்க. ஆனால் அவங்க போடுற எஃபோர்ட் எல்லாமே காணாமல் பண்ணிடும் மார்க்கெட். ஏன்னா அவங்க ஒரு எஃபோர்ட் போடுறாங்க, அந்த எஃபோர்ட் வந்து கரெக்டான எஃபோர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருமே எஃபோர்ட் போடுவாங்க, அதுக்கு உண்டான ரிசல்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் நமக்கு வந்து அது செயல்பாட்டுக்கு வரும். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டுக்கிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். ஆனால் இது ஒரு கரெக்டான அனாலிசிஸ்ன்னு கேட்டால் கிடையாது. பட் அனலைசிஸ் பண்ணுறது ஒரு எஃபோர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம எஃபோர்ட்டை போட்டால் மட்டும் பத்தாது, கரெக்டான அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி கரெக்டான அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் முடியும். நீங்கள் மேத்தமெட்டிக்காக பாருங்கள், இந்த லோ பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் இந்த ஒரு ஹை பாயிண்ட்டையும் நம்மளால் வந்து அனலைசிஸ் பண்ண முடிஞ்சு, ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சு. இந்த ஒரு ஹை பாயிண்ட்லேருந்து இந்த ஒரு லோ பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சு மேத்தமெட்டிக்கலாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. நம்ம மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். பட்டு நான் டிவிகே ரசிகர் அப்படிங்கிறனால விஜய் வந்து இன்றைக்கி எங்கேயோ பேசிகிட்டு இருந்தாரு, அதனால் அதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் என்ட்ரி நான் விட்டுட்டேன், புட் ஆப்ஷன் என்ட்ரி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும். நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ எடுக்க போகிறோம். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.